For the example 5.23, for the ellipse 4x square plus y square plus 24x minus 2y plus 21 equal to 0. Find the center, vertices and foci. Also prove the length of the lattice rectum is 2. இப்போ என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு எலிப்ஸோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. டேரெக்டாக சொல்லிட்டாங்க எலிப்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படின்னா ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷன் தான் வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஒய் ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 வரும். இல்லைன்னா இது மாறி வரும். இங்கே பி ஸ்கொயர் வரும், இங்கே ஏ ஸ்கொயர் வரும். ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அலாங் த மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸான்னு நம்மளுக்கு தெரியாது. சால்வ் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன ஈக்குவேஷன் எழுதியும், 4x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 24x மைனஸ் 2y ப்ளஸ் 1 21 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணி எக்ஸ் டேர்ம் எல்லாம் ஒரு பக்கம் எழுதிக்கிறீங்க. ஓகே, 4x ஸ்கொயர் ப்ளஸ் 24x ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 21 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன சொல்கிறது, இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே, கோஎஃபிஷியன்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து 4 வந்து வெளியே எடுத்துக்கிறோம். எடுத்துன்னு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x வரும். 4 × 6 24 வந்துமா 6x ப்ளஸ் ஒய்ஸ்க்கு முன்னாடி எதுவும் இல்லை. ஸோ அதனால் பிரச்சனை ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y ப்ளஸ் 21 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம ஒரு ஈஸியாக இப்போ டிவைட் பை 2 போடுறீங்க. 6 டிவைட் பை 2 என்ன வரும், 3 வரும். 3 ஸ்கொயர் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x அப்படியே எழுதிக்கிறீங்க. எழுதிட்டு டிவைட் பை 2 போட்டால் வந்து 3 வரும். ஓகே, 6 டிவைட் பை 2 3 வரும். 3 ஸ்கொயர் பண்ணான்னு வரும் 9 வரும். ஸோ அதுதான் இங்கே 9 போடுறோம். ப்ளஸ் 9 மைனஸ் 9. ஓகே, டிவைட் பை 2 போடுறோம். அது வர டேம் வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் ப்ளஸ் 9 மைனஸ் 9. இங்கே ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y வரும். இங்கே டிவைட் பை 2 போட்டால் வந்து ப்ளஸ் மைனஸ் 1 வரும். இங்கே மைனஸ் ப்ளஸ் பிரச்சனை இல்லை, ஸ்கொயர் பண்ணால் 1 வரும். ஓகே, அதுதான் ப்ளஸ் 1 மைனஸ் 1 முடிஞ்சிடுச்சு. ப்ளஸ் 21 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 4x ஸ்கொயர் இது எப்படி எழுதலாம், டிவைட் பை 2 போட்டால் 3 வருமா, அதான் எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர். அவ்வளோ டிவைட் பை 2 போட்டால் 3 வந்துருக்கு பார்த்தீங்களா, 3 இங்கே எழுதிக்கிறோம். அவ்வளோதான் ஸ்கொயர் மைனஸ் 9. ஸோ இது வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இது வந்துடும் இந்த டைம். ஸோ மைனஸ் 9 தனியாக எழுதிடும். ஒய் ஸ்கொயர் வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, என்னதுன்னா இந்த இடத்துல 2 இருக்க, டிவைட் பை 2 போட்டால் என்னது 1 வந்துடும். ஸோ ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ மைனஸ் 1 அப்படியே வந்துடும். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் 21 இஸ் ஈக்குவல் டு 0. 4 இன்ட்டு இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, 4 இந்த மாதிரி 4 இன்ட்டு 9 பண்ணிக்கிறோம். ஓகேவா, 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் 4 இன்ட்டு 9 இன்ட்டு 36. ஓகேவா, ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே எதுவுமே இல்லை. ஓகேவா, வெளியே கான்ஸ்டன்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் 21 இஸ் ஈக்குவல் டு 0. 4x ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் சைடு கொண்டு வந்துடும். மைனஸ் 21 ஆயிரும். இது மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஆயிரும். மைனஸ் 36 ப்ளஸ் 36 ஆயிரும். ஸோ சிம்பிளை பண்ணால் 16 வருது. ஓகேவா, ஸோ என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு இது இருக்கக்கூடாது, கோஎஃபிஷியன்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ டிவைட் பை 16 போட்டேன்னா 4 × 4 ஆயிரும். ஓகே, எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் பை 4 ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 16 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா, ஸோ இப்போ வந்து என்ன, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து ஏ அண்டு பின்னு பார்க்கணும். ஓகே, எது லார்ஜ் எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் எது பெருசாக இருக்குதோ அதுதான் வந்து ஏ. திஸ் இஸ் த ஏ ஸ்கொயர். ஓகேவா, திஸ் இஸ் த பி ஸ்கொயர். எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் எது பெருசாக இருக்குதோ ஓகேவா அதுதான் வந்து ஏ ஸ்கொயர். ஸ்மாலாக இருக்கிறது வந்து பி ஸ்கொயர். ஓகேவா, அதே வந்து இப்போ ஹைப்பர் போலாவது வந்து இங்கே நெகட்டிவ் வரும், மைனஸ் வரும். இந்த இடத்துல எது வந்தாலும் அது ஏ ஸ்கொயர். பாசிட்டிவ் எது வருது அது ஏ ஸ்கொயர். இந்த பக்கம் இருக்கிறது நெகட்டிவ் இந்த சைடு வர்றது பி ஸ்கொயராக இருக்கும். இதில் வந்து எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் எது லார்ஜாக இருக்குதோ அதை ஏ ஸ்கொயர், ஸ்மாலாக இருக்கிறது பி ஸ்கொயர். ஸோ லார்ஜாக இருக்கிறது வந்து ஒயில் இருக்குது. ஓகேவா, லார்ஜாக ஒய். ஸோ ஆக்சிஸ் அலாங் த ஒய் ஆக்சிஸ். புரியுதா, இந்த ஒய் கீழே தான் பெரிய நம்பர் இருக்குது. அதனால் வந்து எலிப்ஸ் எப்படி இருக்குன்னா மேஜர் ஆக்சிஸ் அலாங் த ஒய் ஆக்சிஸ். அது புரியுதுங்களா. அதுவே இந்த 16 இங்கே வந்துருதுன்னா 16 இங்கே வந்துருதுன்னா மேஜர் ஆக்சிஸ் அலாங் த ஒய் எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி வரும். புரியுதுங்களா, ஒய் கீழே பெரிய டைம் வந்திருக்கு. ஸோ அதுதான் ஏ ஸ்கொயர் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ், மேஜர் ஆக்சிஸ் அலாங் த ஒய் ஆக்சிஸ். புரியுதுங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு எடுத்துக்கிறோம். கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 1 எடுத்துக்கிறோம். ஸோ கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கேபிட்டல் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 16 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதில் வந்து பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4, ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ பி ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு 4. ஸோ இப்போ சி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஓகே,
நமக்கு என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த சென்டர் வெர்டிசஸ் அண்ட் ஃபோக்கே. ஸோ சி வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சி ஆகணும். ஸோ சி ஸ்கொயருக்கு ஃபார்ம் ஆன எலிப்ஸ்க்கு சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இஸ் 16, பி ஸ்கொயர் இஸ் 4. ஸோ சி ஸ்கொயர் இஸ் 12. ஸோ இது ரூட் எடுத்துனா சி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√3. இது வந்து கண்டுபிடிச்சதுன்னா எக்ஸ் கேபிட்டல் ஒய்க்கு தான் இது கண்டுபிடிக்க போகிறோம். கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்க்கு தான் இதை கண்டுபிடிக்கணும். சென்டர் வந்து கேபிட்டல் எக்ஸுக்கு 0 தான். இது வந்து கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய், இது கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய். ஓகே, கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் தான் இது. ஸோ சி சென்டர் வந்து 0,0. ஸோ ஏ வந்து என்னது வெர்டிசஸ் வந்து ஏ வந்து 0, ஏ ஏ டேஸ் இஸ் 0, மைனஸ் ஏ. ஏ வந்து என்னது 4. ஓகேவா? ஸோ 0,4 0, மைனஸ் 4. ஓகே வந்து என்னது சி. ஸோ சி வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2/2√3. ஸோ எஸ் வந்து 0, ப்ளஸ் √3, எஸ் டேஸ் இஸ் 0, மைனஸ் 2√3. ஸோ லென்த் ஆஃப் ரெக்டாங்குலர் இஸ் 2b²/a. அதை நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ இது எப்படி போட்டாலும் லென்த் ஆஃப் ரெக்டாங்குலரும் அதே தான் வரப்போகுது, ஒன்றும் மாறப்போகுது. 2 இன்ட்டு b² இஸ் 4, a இஸ் 4. ஸோ ஆல்ரெடி 2 4 கேன்சல் ஆகிரும் 2. ஸோ அதை ப்ரூவ் பண்ணணும். லென்த் ஆஃப் லேட்டரல் செக்டர் இஸ் 2. சரி, நீ எந்த ஆக்சிஸில் போட்டாலும் நமக்கு அதுதான் வரப்போகுது, மாறப்போகிறதில்ல. இப்போ வந்து இது அப்படியே சேஞ்ச் பண்ணணும். ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்க்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு இது அப்படியே சேஞ்ச் பண்ணணும். ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் 3, ஸ்மால் ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 1, கேபிட்டல் ஒய் ப்ளஸ் 1. ஸோ சி இது என்னது, இந்த பாயிண்ட்ஸ் கொண்ட போய் என்ன பண்ணோம், இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, என்ன வரும்னு பார்க்கலாம். ஓகே, சென்டர் பாயிண்ட் 0 சப்ஸ்டிட் பண்ணால் -3. ஓகேவா? இங்கே 0 சப்ஸ்டிட் பண்ணால் 1. ஸோ -3, 1. வெர்டிசஸ் பாயிண்ட் தெரியுதுங்களா? அடுத்து வெர்டிசஸ்னு 2 பாயிண்ட் 0 இருக்கா, எக்ஸ் கொண்டு 0 பண்ணால் -3, ஒயில் கொண்டு போய் 4 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஒயில் 4 பண்ணால் 5 வந்துடும், -3, 5. ஸோ அடுத்து வந்து 0 தான், -3. ஸோ -4 இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆகும், -4 பண்ணால் -3 வரணும். இப்போ -4 + 1 ஈஸியாக -3. இது வெர்டிசஸ் பாயிண்ட்டு. ஓகே, அடுத்தது வந்து என்னென்னா ஃபோக்கஸ் பாயிண்ட். ஓகே, ஓகே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் 0,2√3, எஸ் டேஸ் இஸ் 0, -2√3. இது வந்து கேபிட்டல் எக்ஸு நம்ம ஒய்க்கு வந்து இது ஸ்மால் எக்ஸுக்கு வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3. எக்ஸுக்கு பதிலாக இந்த 0 கொண்டு போய் 0 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. இப்போ என்ன ஆகும், -3. ஓகே, -3 இங்கே வந்துருச்சிங்களா? ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஒய்க்கு பதிலாக 2√3. ஸோ 1 + 2√3, 1 + 2√3. அடுத்தது வந்து எக்ஸ் பதில் 0. ஸோ -3, இங்கே -3 தான் வரும். ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணுறேங்க, -2√3 சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்புறம் என்னது 1 - 2√3. ஓகேவா? 1 - 2√3 வரலாம், எழுதலாம். சரிங்களா? இல்லை -2√3 + 1 எப்படின்னு எழுதிக்கலாம். -3 1 - 2√3 எழுதிக்கலாம். சரியா? அவ்வளோதான். ஸோ அடுத்து லென்த் ஆஃப் லேட்டர்ஸ் 2b²/a. ஸோ 2 × 4/4 கேன்சல் 2. ஸோ லென்த் ஆஃப் லேட்டர்ஸ் மெயினாக வந்து இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஈஸி. இப்போ எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த வேல்யூ பெருசாக, எந்த இதில் பெருசாக வருதோ அதை a², ஸ்மால் வருது b². ஸோ எந்த ஆக்சிஸ் எக்ஸில் பெரிய வேல்யூ வந்துன்னா அலாங் மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய்யில் பெரிய வேல்யூ வந்ததுன்னா மேஜர் ஆக்சிஸ் அலாங் த ஒய் ஆக்சிஸ். அதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கணும். எலிப்ஸ் ஹைப்பர்போலா பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் வருதோ அதை a², பாசிட்டிவ் வந்தால் a². அவ்வளோதான். அது பெரிய வேல்யூ சின்ன வேல்யூலாம் நம்ம பார்க்கக்கூடாது. பாசிட்டிவ்னா a², நெகட்டிவ் அந்த பக்கம் வரது b² தான். சரிங்களா? தேங்க்யூ.